மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா டிசி வெர்சஸ் ஜிடி 40வது ஐபிஎல் மேட்சுக்கான ப்ரிவியூ தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்காகவே. ஸோ மறக்காம வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க இது வரைக்கும் ஸ்போர்டிஸ் ஆப்பை ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து தமிழ்நாடு நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரே ஒரு ஃபேண்டசி ஆப்னா அது வந்து ஸ்போர்டிஸ் தான். நமக்கு வந்து பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. பிக் ஒன் பிளேயர், அதாவது 5 பிளேயர்ல ஒரு பிளேயர் செலக்ட் பண்ற மெத்தட் தான். ஸோ அதுவும் விருப்பம் உள்ளவங்க நீங்க தாராளமா பிளே பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு மேட்சுக்கான ரிசல்ட் பிச்சு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டெல்லியில தான் நடக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் எனக்கு இதுதான் சரியான அடி. அதாவது நம்ம வந்து நான் விசாகப்பட்டினம் நினைச்சேன், நான் வீடியோ கொடுத்துட்டேன். பட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில தான் அந்த மேட்ச் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் லாஸ்ட் இயர் ஸ்டாட்ஸ்ல வந்து டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ ஏதாச்சும் ஒரு சில டைம் வந்து அப்பப்போ ஏதாச்சும் ஒரு தவறுதலா நடக்கும், எல்லாருக்குமே இயல்பு தான். ஸோ கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க நண்பா. உடனே வந்து எல்லாரும் திட்டாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அன்னைக்கு என்னமோ தெரியல, அன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்ஆர்எச் வர்சஸ் டிசி மேட்ச்ல ஒன் சைடா என் நேரத்துக்கு என்னமோ கிளீன் ஸ்வீப் எடுத்தோம். நம்ம பாத்தீங்கன்னா நட்ராஜன் எடுத்திருந்தோம் அந்த மேட்ச். யாருமே நட்ராஜன் எடுக்கல. குல்தீப் யாதவ் ஹெட், அபிஷேக் சர்மா கேப்டன், கிளாஸ் அண்ட் வைஸ் கேப்டன் சொல்லி நம்ம வந்து அந்த மேட்ச் வந்து ஒன் சைடா வின் பண்ணோம். அதுக்கான வின்னிங்கும் சேலஞ்ச் போட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கும் அதே வந்து பாத்தீங்கன்னா அதே பிச்சோட பவுண்டரி லைன் பாருங்க, 59, 67, 74 ஸ்ட்ரைட்ல ஓகே, நார்மலா போட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடு ஓகே, ஆனா ஆஃப் சைடு பாருங்க வெறும் 59 மீட்டர் தான். ஸோ இதெல்லாம் ரொம்ப சின்ன மீட்டர். இந்த ஏரியாவே பாத்தீங்க அப்படின்னா ஆஃப் சைடு ஏரியாவே பாத்தீங்க அப்படின்னா கவர் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன கவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 59 66 தான் இருக்கு. ஸோ ஈஸியா அந்த இடத்துல நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. அதனால லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் போச்சு. ஆனா அவங்க வந்து பிட்ச் ரிப்போர்ட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிட்ச் வந்து லாஸ்ட் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து வாய்ஸ் மெசேஜ்ல நம்ம சொல்லியிருந்தோம் பிட்ச் ரிப்போர்ட் வந்து ஒண்ணு அப்படியே நடக்கும், இல்ல அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பாயிண்ட் ஒண்ணு நான் படிச்சேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம இதுலதான் போட்டிருக்கு. ஸோ இந்த இதுல பாருங்க, this pitch shoot the Delhi Capital என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிட்ச் வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நாங்க ஆனா இருந்துதா? கண்டிப்பா கிடையாது. ஸ்பின்னருக்கு தான் இருக்குது. ஆனா அவங்க சொன்னது என்னது? ஃபாஸ்ட் பவுலர்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ பிட்ச் ரிப்போர்ட் படி நடந்திருக்கா? கண்டிப்பா கிடையாது. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா பிட்ச் ரிப்போர்ட் வந்து நம்ம சொல்றது கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கெவின் பீட்டர்சன் இங்கிலாண்டோட முன்னாள் பிளேயரும், மேத்யூ ஹேடன் ஆஸ்திரேலியாவோட முன்னாள் பிளேயர் தான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க. ஸோ அவங்களும் ஒரு கெஸ்ஸிங் தான். நம்மளே மாதிரி இன்னைக்கு இப்படி நடக்கலாம்னு ஒரு கெஸ்ஸிங்ல தான் சொல்றாங்க. அவங்க சொன்னது அப்படியே வேத வாக்குலாம் கிடையாது. அது அன்னைக்கு அப்படியே நடக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா கூட நடக்கும். அதனாலதான் நான் வாய்ஸ் மெசேஜ் தெளிவா சொல்லியிருந்தேன். அப்படியும் நடக்கலாம், இப்படியும் நடக்கலாம். அவங்க சொன்னதுக்கு அப்படி வந்து ஒரு 50% நடக்கலாம், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு 50% நடக்கலாம். ஸோ ரெண்டுக்குமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அப்படிங்கிறதையும் பிக்ஸ் ஆயிக்காதீங்க. அண்ட் ரெக்கார்ட் ஒரு மேட்ச் நடந்தது. எஸ்ஆர்எச் வர்சஸ் டிசி மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 67 ரன் வித்தியாசத்துல டிசி வந்து வின் பண்ணாங்க. ஸ்கோர் வைஸா பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து 190 பிளஸ்ல 2 இன்னிங்ஸ் போயிருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணாங்க. ஸோ ரெண்டு டீமுக்கான இப்போ வந்து சராசரி ஹெட் டு ஹெட் பார்க்க போறோம். 4 மேட்ச் ஆடி இருக்காங்க. 2 வந்து பாத்தீங்கன்னா டெல்லி வின் பண்ணிருக்காங்க, 2 மேட்ச் தோத்துருக்காங்க. 4 மேட்ச்ல 2 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, அவங்களும் 2 மேட்ச் தோத்துருக்காங்க. இவங்களோட ஹை ஸ்கோர் 217, லோ ஸ்கோர் 92. இவங்களோட ஹை ஸ்கோர் 211, லோ ஸ்கோர் வந்து 89. ஸோ இப்போ வந்து பவுலர்ஸோட பேட்டில் பார்த்துடலாம். ஸோ டிசி வர்சஸ் ஜிடி. ஸோ நம்ம டிசி பிளேயர்ஸ் எப்படி ஜிடி பவுலர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வார்னர் வந்து உமேஷ் யாதவ் பால்ல 7 முறை வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிருக்கிறாரு. மோஹித் சர்மா பால்ல 1, உமர் சாய் பால்ல 1. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 9 முறை வந்து ஜிடி பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் அவுட் ஆயிருக்காரு. அந்த டாப்ல கொஞ்சம் விக்கெட் விட்டுருக்காரு நிறையா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிருத்வி ஷா ரஷித் கான் பால்ல 1, உமேஷ் யாதவ் பால்ல 2, சந்தீப் வாரியர் பால்ல ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் விட்டுருக்காங்க. அடுத்து ரிஷப் பண்ட் நம்ம ரஷித் கான் பால்ல 2, உமேஷ் யாதவ் பால்ல ஒரு டைம் விக்கெட் விட்டுருக்காரு. அதுக்கடுத்து ஸ்டப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜோஷுவா லிட்டில் பால்ல ஒரு டைம் விக்கெட் விட்டுருக்காரு. அக்ஷர் பட்டேல் ரஷித் கான் பால்ல 2, உமேஷ் யாதவ் பால்ல 2, மோஹித் சர்மா பால்ல 1,
ஃப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பென்னர் ஜான்சன் பால்ல ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ டாப்ல ஆடக்கூடிய 6 பிளேயர்ஸோட பேட்டில் பார்த்தாச்சு. நான் பேட்டிலும் வந்து நான் என்ன சொல்லுவேன், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடக்குமா நடக்காதா அவ்வளவுதான், இதுதான் அப்படின்னாலே அவன் ஃபேக்குன்னு நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொன்னா யாருமே வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து என்னதான் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரா இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ அதனால எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் ஃபேண்டசி கேம். அதே மாதிரி இப்போ வந்து ஜிடி பேட்ஸ்மேன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்மன் கில் வந்து கலீல் அகமது பால்லையும் நோர்கியா பால்லையும் இஷாந்த் சர்மா அந்த டாப்ல வந்து பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் தான் 3 பேருமே டிசிக்கு. கலீல் அகமதா இருக்கட்டும் 1வது ஓவர் 3வது ஓவர் 5வது ஓவர் கூட எடுப்பாரு. இஷாந்த் சர்மா 2வது ஓவர் 4வது ஓவர். அதே மாதிரி நோர்கியாவும் ஸ்டார்டிங்ல ஸோ கொஞ்சம் வீக்கா தான் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. விருத்திமான் சகா குல்தீப் யாதவ்ல 1, கலீல் அகமதுல 1, முகேஷ் குமார்ல 1, நோர்கியால 1, இஷாந்த் சர்மால 1 எல்லார் பாலையும் தலா ஒரு டைம் வஞ்சகமே இல்லாம விக்கெட் விட்டு இருக்கிறாரு. மில்லர் வந்து பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் பால்ல 4 டைம், அக்ஷர் பட்டேல் பால்ல 1 டைம், நோர்கியா பால்ல 1 டைம், முகேஷ் குமார் பால்ல 1 டைம், அடுத்து வந்து இஷாந்த் சர்மா பால்லையும் 1 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. அபினவ் மனகர் வந்து கலீல் அகமது பால்ல 1 டைமும் டப்சு பால்ல 1 டைம் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் விட்டுருக்காரு. அடுத்து ராகுல் தெவாட்டியாவை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல் பால்ல 2 டைமும், நோர்கி பால்ல 1, இஷாந்த் சர்மா பால்ல 1 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. ஷாருக் கான் கலீல் அகமது பால்ல 1 டைமும், டப்சு பால்ல வந்து பாத்தீங்கன்னா 1 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ ப்ரெடிக்ஷன் பாக்குறதுக்கு முன்னாடி டிசி பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்துருக்கோம். ஜிடி பிளேயர்ஸ் வந்து லாஸ்ட் மேட்சோட ரன்ஸ் மட்டும் நம்ம கொடுக்கல. ஸோ அதையும் நான் இப்பவே சொல்லிடுறேன், ஏன்னா அதை பார்த்துட்டு திடீர்னு ஏன்னா அது வந்து மாறல. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அவங்களோட லாஸ்ட் மேட்ச் ரன் மட்டும் இருக்காது. ஸோ அதை வந்து கண்டுக்காதீங்க, நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷனே பார்க்கலாம். ஸோ டெல்லி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான டீம் தான். கொஞ்சம் நல்லா ஒரு 2 மேட்ச் கிட்ட வந்தாங்க, ஒரு 6வது இடத்து வரைக்கும் வந்தாங்க. லாஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்ஹெச் கூட கேவலமான ஒரு இன்னிங்ஸ் ஆனாலுமே பேட்டிங்லயும் அவங்க வந்து ஒரு 199 ரன் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஸோ டெல்லி அப்படின்னு பார்த்தாலே மோஸ்டா எல்லாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ரிஷப் பண்ட். ஏன்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயரா இருக்காரு, விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கிறாரு, அதனால கொடுப்பாங்க. 2வது அக்ஷர் பட்டேலையுமே எல்லா உங்க ஆப்போனண்ட்டுமே அக்ஷர் பட்டேலை வந்து தைரியமா எடுப்பாங்க. ஏன்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் அவருக்கும் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு விக்கெட் வந்து எடுத்து கொடுத்தாரு, 4 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அடுத்து போக்கஸ் பண்றது எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா நோர்கியா வந்து போக்கஸ் பண்ணுவாங்க. நோர்கியா வந்து 3வது ஆப்ஷன்ல போக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டெத்ல பவுல் பண்றாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, விக்கெட் எடுத்து கொடுக்காரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து அவருக்கு வந்து போக்கஸ் பண்ணுவாங்க. 4வது வந்து பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ். சோ குல்தீப் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளாண்ட எல்லா மேட்சுமே 5 மேட்ச்ல 4 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருன்னா சூப்பரான பிளேயர். அதுவும் ஒரு லாஸ்ட் மேட்ச்ல நம்மளுடைய ட்ரம்ப் 4 விக்கெட் வந்து எடுத்து கொடுத்தாரு. எல்லாருமே கலீல் அகமதோட போனாங்க, எல்லா மேட்ச் ஒரு விக்கெட் அப்படின்னு சொல்லி கலீல் அகமதோட போனாங்க. நம்ம வந்து ரிஸ்கா குல்தீப் யாதவோட போனோம். ஏன்னா குல்தீப் யாதவோட பவுலிங் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும். நீங்க லாஸ்ட் மேட்ச் அவர் விக்கெட் எடுக்கலனாலும் லாஸ்ட்டுக்கு முந்தின மேட்ச்ல அதனால நிறைய பேர் எடுக்கல. நம்ம ஏற்கனவே சொன்னேன் 2 மேட்ச் தொடர்ந்து விக்கெட் எடுக்கலாம் போது நிறைய பேர் எடுக்காம போயிருவாங்க அப்படின்னு. ஸோ அந்த இதுல தான் இது. முகேஷ் குமார் பாத்தீங்கன்னா விளாண்ட எல்லா மேட்சும் ஒரு விக்கெட். லாஸ்ட் மேட்ச் கூட நம்ம டீம்ல வந்து ட்ரை பண்ணியிருந்தா நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன்ல தான் இருந்தாரு. அடுத்து 5வது பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து வார்னருக்கு போவாங்க. 6வது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர், 7வது வந்து பாத்தீங்கன்னா டப்ஸ். ஸோ நீங்க பாருங்க இந்த ஃப்ரெஷர்ங்கிற பையன் யங் டேலண்டட் பாய். என்னை பொறுத்த வரைக்கும் வார்னர் வேஸ்ட் நண்பா. தொடர்ந்து நான் 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல வார்னர், லாஸ்ட் மேட்ச் கூட நான் வார்னர் தான் வைஸ் கேப்டனா போட்டு தொலைச்சேன். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து நட்ராஜன் வந்து காப்பாத்திட்டாரு, 4 விக்கெட் எடுத்து 1 சைடு வினிங் காப்பாத்திட்டாரு. இல்ல அப்படின்னா தோத்து போயிருப்போம். ஸோ வார்னர் நம்புறது ஃபுல்லாவே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டப்ஸையோ நீங்க ஃப்ரெஷரையோ வந்து நம்பிட்டு போயிடலாம். ஏன்னா எல்லா மேட்சும் பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்றாரு. வார்னர் வந்து அது நேம் தான், பிராண்ட் தான். லாஸ்ட் மேட்ச்ல எஸ்ஆர்ஹெச் கூட பிச்சில ஒண்ணுமே இல்லை, அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆகி போயிட்டு இருக்காரு. ஸோ வார்னரை பொறுத்த வரைக்கும் சேஃபா போகணும்னு நினைக்கிறவங்கன்னா வார்னர் எடுங்க. நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல வந்து டப்ஸை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க நண்பா பேட்டிங் ஆப்ஷன்ல. ஸோ ரிஷப் பண்ட் வந்து என்னோட முதல் சாய்ஸ். 2வது வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல டப்ஸ், 3வது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர், 4வது வந்து பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல், 5வது வந்து பாத்தீங்கன்னா நோர்கியா, 6வது வந்து பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ், 7வது வந்து பாத்தீங்கன்னா முகேஷ் குமார். இந்த 7 பேருக்குமே நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி ஜிடி டீமை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த டாப் 3 விருத்திமான் சகா, சுக்மன் கில்லி, சாய் சுதர்சன், இந்த 3 பேரையுமே உங்களுடைய டீம்ல வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா 3 பேருமே பிரச்சனை இல்லாத பிளேயர்ஸ், மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்க கேரண்டியான பிளேயர்ஸ். நீங்க வந்து ராகுல் தெவாட்டியாவையோ, அபினவ் மனோகரையோ, ஷாருக் கானையோ
உங்களுக்கு ஸ்மால் லீக்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்னைக்கு வந்து ராகுல் அபினவ் மனோகர் இருக்காரு, இன்னைக்கு வந்து ஒரு 100 ரன் அடிக்காரு. ஸ்மால் லீக்ல நீங்க தோப்பீங்கன்னு நினைக்கிறீங்க அபினவ் மனோகரால? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா யாருமே அபினவ் மனோகரை எடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க கேரண்டியா சகா, கில்லி, சாய் சுதர்சன். இன்னும் கொஞ்சம் வேணும்னா சகாக்கு பதிலா மில்லரோட உங்க ஆப்போனன்ட் வரலாம். ஒரு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சகா, கில்லி, சுதர்சன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மில்லர், கில்லி, சாய் சுதர்சன் இந்த மாதிரி கூட வரலாம். ஸோ அதனால இந்த 4 பேர்ல 2 காம்பினேஷன் இருக்கு. பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மோஹித் சர்மா. அந்த 3வது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்பென்னர் ஜான்சன், நூர் அகமது, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சந்தீப் வாரியர். இந்த 3 பேர்ல ஏதாச்சும் ஒருத்தர் வந்து ட்ரை பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நூர் அகமதுக்கு வந்து நம்ம இந்த பிச்சில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னு தோணுது. ஏன்னா ஒருவேளை ஸ்பின்னு விளாடலனாலுமே லாஸ்ட் மேட்ச் இருந்தாலும் அவர் வந்து ஸ்பின்னுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீம்ல எடுத்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா குல்தீப் யாதவ், அக்ஷர் படேல்லாம் இந்த பிச்சில் வந்து நல்லா விக்கெட் எடுத்தாங்க. மார்க்கண்டே 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணாரு. அதனால நீங்க வந்து நூர் அகமதுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். மேபி அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்ல முடியாது. அதனால டாப் 3 இங்க பாத்தீங்கன்னா ரஷீத் கான் பவுலிங்ல இம்பார்ட்டன்ட், 2வது மோஹித் சர்மா இம்பார்ட்டன்ட். ஏன்னா டெத்ல வந்து பவுல் பண்றது அவர் தான் பண்ணுவாரு. 3வது ஆப்ஷன்ல என்ன பொறுத்த வரைக்கும் நூர் அகமது இருந்தாருன்னா நூர் அகமது, இல்லைன்னா சந்தீப் வாரியர் கூட இருந்தாருன்னா அவரே வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய சேஃபான ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நான் வந்து கில்லி, சுதர்சன், ரஷீத் கான், மோஹித் சர்மா, நூர் அகமது. இதுல வந்து விருத்திமான் சகாவை மட்டும் நான் எடுக்கல. ஸோ சகாக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டப்ஸுக்கு பயிலாகவோ இல்ல ஃப்ரெஷருக்கு பயிலாகவோ நீங்க வந்து விருத்திமான் சகாவை எடுக்கணும்னா நீங்க தாராளம் எடுக்கலாம். ரிஷப் பண்ணிட்டு டப்ஸ், ஃப்ரெஷரு, அக்ஷர் படேல், குல்தீப் யாதவ், கலீல் அகமது. ஏன் கலீல் அகமது நீங்க கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஏன்னா அந்த டாப்ல வந்து பாத்தீங்கன்னா பவுலர்ஸோட பேட்டில் பார்க்கும்போது விருத்திமான் சகா வந்து கொஞ்சம் ஆடல, கில்லு வந்து கலீல் அகமது பால் அவுட் ஆயிருக்காரு. ஸோ அந்த ரீசனுக்காக நான் கொடுத்துருக்கேன். பட் இந்த இடத்துல நீங்க முகேஷ் குமார் கூட வச்சுட்டு நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டன், வைஸ் கேப்டன் வந்து கில்லு, ரிஷப் பண்ணிட்டு, அக்ஷர் படேல், வார்னர், சகா. என்னை பொறுத்த வரைக்கும் சேஃபா போகணும்னு நினைச்சீங்கன்னா கில்லு பண்ணிட்டு 2 பேரை வந்து கேப்டன், வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுங்க. ட்ரம்ப் பிக்கா சாய் சுதர்சன், டப்ஸ், நூர் அகமது, கலீல் அகமது, மோஹித் சர்மா. இந்த பிளேயர்ஸையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ டிசி வெர்சஸ் ஜிடி. ஸோ கண்டிப்பா நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. மறுபடியும் தெளிவா சொல்றேன், பிரைம் அந்த இதுக்குள்ள போகாதீங்க. ஸோ நீங்க எத்தனையோ சேனல்ஸ் வந்து ஃப்ரீயா டீம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்க, அதுவே போதுமானதா இருக்கும். ஸோ பிரைம் அதுக்குள்ளலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்வால்வ் ஆகி காசை வந்து வேஸ்டா பண்ணாதீங்க. ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுங்க. மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.